ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்டோட பேர் வந்து ஒரு புக்கு. ஓகேவா? எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச புக்குன்னு நான் சொல்லுவேன். இது வந்து ஆக்சுவலி நிக்கோலஸ் ஸ்பார்க்ஸோட புக்கு. நான் இந்த புக்கை வந்து ஆக்சுவலி புக் ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டு வந்தேன். புக் ஸ்டோர் வந்து ஒரு ஈவெண்ட் வேறுன் நீங்கள் வந்து யூஸ்டு புக்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்டு புக்ஸ் எல்லாமே இந்தியாவோட புக்ஸ் கிடையாது. நிறைய வந்து யூகே எடிஷன் இருக்கும். ஸோ நான் வந்து அங்கே ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக போயிட்டு இருந்தேன். அண்ட் அங்கே வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல் ஆஃப் புக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 22 புக்ஸ் வந்து நான் 2500 ருபீஸ்க்கு தூக்கிட்டு வந்தேன். அதில் வந்து சரி நிக்கோலஸ் ஸ்பார்க்ஸ் வந்து ரொம்ப கேட்ட பேராக இருக்கே அப்படின்னு நினச்சி நான் வந்து தூக்கிட்டு வந்த புக்கு தான் த பெஸ்ட் ஆஃப் மீ. பட் ட்ரஸ்ட் மீ, நான் ரீட் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் வந்து இதுதான். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான புக்கு. ஓகே, இப்போது நான் இந்த புக்கை வந்து ஒரு சிங்கிள் லைனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன புக்கு இது அப்படின்னா, எனக்கு இந்த ஜானர் பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, திஸ் புக் இஸ் ஃபார் எவ்ரிபடி ஹூ லைக் 96 மூவி. 96 மூவி பிடிச்சிருந்தா, சேராத காதல் பிடிச்சிருந்தா, அந்த வலி உங்களுக்கு புரிஞ்சா, அப்போ இந்த புக்கு உங்களுக்கு தான் கண்டிப்பாக. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான புக்கு. ஆனால் இது அந்த 96 மூவி வந்து கொஞ்சம் இந்தியனைஸ்ட், இது வந்து கொஞ்சம் வெஸ்டர்னு. ஓகேவா? ஸோ ரொம்ப எனக்கு வந்து அந்த லாஸ்ட் லவ் அந்த ஜானர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக்கை வந்து படிங்க. அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு இந்த புக்கு வந்து பேஜ் 1லேருந்து பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த டாசன் கோல் இதுதான் வந்து டாசன் கோல் வந்து அப்படிங்கிற மாதிரி நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் ட்ரஸ்ட் மீ, அந்த புக்கை ரீட் பண்ண டாசன் கோல் வாஸ் மோர் ஹேண்ட்ஸம் தேன் திஸ் கை. ஓகே, நான் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் இந்த புக்கை படிச்சுட்டு ஒரு ஏக்கமாகவே சுற்றிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த புக்கை வந்து ஒரு 50-60 பேஜஸ் படித்த உடனேவே எனக்குள்ளே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட், என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு நான் வந்து லாஸ்ட் பேஜெல்லாம் திருப்பி படிக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரியாக நான் பண்ணினேன் இந்த புக்கு. ரொம்ப நல்ல புக்கு. as I said, this is about two people who are in love during their teenage years, and அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சிடுறாங்க பிகாஸ் ஆஃப் லைஃப் சுச்சுவேஷன்ஸ், அண்ட் தென் they மீட் again. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, யார் வந்து யாரை தப்பு சொல்கிறாங்க, அந்த எமோஷன்ஸ் மாறி இருக்கா, அந்த ஏஜ்லேயும் ஒரு பொசசிவ்னஸ், எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது இந்த புக்கில். ஸோ ப்ளீஸ், இஃப் யூ கெட் அ சான்ஸ், டூ ரீட் திஸ் புக். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இதில் வந்து மேரேஜ் இஸ் நாட் டெமோக்ரஸி, இட் இஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். wherein Amanda is married and she is struggling with a marriage wherein she is not happy. So every day she is regretting about டாசன் வந்து ஏன் நம்ம வந்து லைஃப்பில் இல்லை, why I decided to move on even when Dawson said no அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு கொஷின் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் டாசன் ஹேஸ் நெவர் காட் மேரிட் அட் ஆல். ஸோ ஈவன் டுடே சில பாஸ்டான விஷயங்கள், சில சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே அவரை ஹாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ப்ரோக்கன் பர்சனோட லவ் ஸ்டோரி அப்படின்னா அது இதுதான். நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த புக்கை படிச்சுட்டு ஒரு 1 வீக் எப்படியாச்சும் நான் வந்து இந்த மூவியை பார்த்தே தீரணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் மூவி வந்து ஐ வில் சே திஸ் புக் இஸ் 5 on 5, ஐ வில் சே மூவி வந்து ஒரு 3 on 5 அவ்வளோதான். புக்கில் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு மூவி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக் 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 எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுது. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு வந்து மூவியில் பிடிக்காததுன்னா, சில விஷயங்கள், சில ஸ்டோரியில் சில விஷயங்களை சாப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஐ ஃபெல்ட், ஐயோ ஏன்டா அந்த விஷயத்தை சாப் பண்ணிங்க, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு. ஸோ கண்டிப்பாக இஃப் யூ ஃபைண்ட் டைம் அண்ட் எஸ், இஃப் யூ வாண்ட் டு வில்லிங் டு வாட்ச் திஸ் மூவி, இது வந்து யூடியூப்லேயே இருக்குது, ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நான் எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், கடைசியில் பார்த்தா நம்ம யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருந்தது. நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், மேரேஜ் இஸ் அ பார்ட்னர்ஷிப், நாட் அ டெமோக்ரஸி. பேசிக்கலி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். இது டெமோக்ரஸிப்பா, எனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், உனக்கு என்ன வேணாலும் நீ பண்ணு அப்படின்னு அதை நினச்சதுன்னா கண்டிப்பாக சக்சீட் ஆகாது. அது போக எனக்கு இந்த புக்கில் அந்த பேரண்ட்ஸோட ரோல் கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹவு ப்ரொடெக்டிவ் தே ஆர் அபவுட் தேர் கிட்ஸ் அண்ட் ஆல் தட் திங்ஸை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த புக்கில் வந்து யூ கேன் சே ஒரு மதர்
அது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இனி லைக் ஷி இஸ் நாட் ரைட், ஷி இஸ் புஷ்ஷிங் ஹர் டாட்டர் ஃபார் சம்திங் தட் ஷீ வாண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எண்டில் அவங்க வந்து ஒரு சில டைலாக் சொல்லும்போது, இல்லை அம்மா இஸ் அம்மா, உலகமே நமக்கு அகெயின்ஸ்ட் நின்னா கூட நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுது. டூ ரீட் திஸ் புக் இஃப் யூ ஆர் ஆல்சோ இன்டு என்ன மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக் லைக்கிங் பர்சன். பட் என்ன சொல்கிறது, எனக்கு அந்த சீஸியான லவ் ஸ்டோரிஸ் பிடிக்காது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. டூ ரீட் இட் அண்ட் உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து என்னோடது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.